உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களே, கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய காணொளி பதிவில் வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனங்களை, இந்த 3 வசனங்கள் என்ன சொல்கிறது, கர்த்தர் என்ன சொல்கிறார் என்பதை குறித்து வாசிக்க கேட்போம். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது என் ஜனங்களே. அந்த சத்தம் என்ன சொல்லுது? வானத்திலிருந்து உண்டான சத்தம், என் ஜனங்களே, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும், நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும், அவளுக்கு நேரிடும் வாதையில் அகப்படாமலும், அவளுக்கு நேரிடும் வாதை அழிவில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு, உடன்படாமலும் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். அவளை விட்டு வெளியே வாருங்கள். அவளுடைய பாவம் வானபரியந்தம் எட்டினது. அவளுடைய பாவம் வானபரியந்தமும் எட்டினது. அவளுடைய அநியாயங்களை தேவன் நினைவு கூர்ந்தார். அவளுடைய அநியாயங்களை தேவன் நினைவு கூர்ந்தார். அவள் உங்களுக்கு பலனளித்தது போல, அவள் உங்களுக்கு பதிலளித்தது போல, நீங்களும் அவளுக்கு பலனளியுங்கள். நீங்களும் அவளுக்கு பலனளியுங்கள். அவளுடைய கிரியலுக்கு தக்கதாக, அவளுடைய கிரியலுக்கு தக்கதாக அவளுக்கு இரட்டிப்பாக கொடுத்து தீருங்கள். இரட்டிப்பாக கொடுத்து தீருங்கள். அவள் உங்களுக்கு கலந்து கொடுத்த பாத்திரத்திலே, அவள் உங்களுக்கு கலந்து கொடுத்த பாத்திரத்திலே இரட்டிப்பாக அவளுக்கு கலந்து கொடுங்கள். இரட்டிப்பாக கலந்து கொடுங்கள். இதெல்லாம் பெரிய மறைபொருளான செய்திகள், சத்தியங்கள், ரகசியங்கள், மறைபொருள்கள். கடந்த வீடியோல ஒரு லூசு பய கமெண்ட் போட்டிருக்கான். உன் பேரை போட்டு கமெண்ட் போடுற, அது ரொம்ப ஓசு லூசுன்னு போட்டுருக்க. லூசு பேரை, உன் பேரை நீ யாருன்னு போட தைரியம் இல்லாத பொட்டப்பெல்லாம் கமெண்ட் போட்டுருக்கிய. பேரை சொல்லு, நீ யாரு, ஊரை சொல்லு, பேசு. அவன் சொல்றான், என் வீடியோ பார்த்துட்டு வரானா, எனக்கு தாழ்மை இல்லையா, பெருமையா பசங்க லூசு பேல. என் தாழ்மை குறித்து உனக்கு தெரியணுமா? என் அன்பை குறித்து உனக்கு தெரியணுமா? என் நற்காரியங்களை நீ அறியுமா? எம்மனோட பழகிப்பார், தங்கிப்பார், அப்புறம் பேசு. நான் இந்த லூசு பேல திட்டுறேங்கிறதுக்காக வீடியோவில் நான் பேசுறேன், கடினமாக தான் பேசுறேன், திட்டுறேன். அப்போ அந்த தாழ்மையை பார்க்க முடியாது. ஆனா தாழ்மைனா எங்க, எப்போ? இந்த பைத்தியக்கார லூசு போட்டோம்னால தாழ்மையா இருக்க முடியாது. இந்த படித்த வசனம் தான் சொல்லு, தெரியுதா? ஏன்னா நீ இந்த கிறுக்கு போல வக்காலத்து வாங்குற அவனோட நீ போய் ஒரு 2 மாசம் தங்கி சாப்பிட்டுட்டு வா பார்ப்போம். அவன் எங்க தூங்குறானா அங்க தூங்கு, அவன் எங்க தங்குறானா அங்க தங்கு, அவன் எங்க சாப்பிட்றானா அங்க சாப்பிடு, அவன் எப்படி பிரயாணம் பண்ண அவன் கூட ஒரு 6 மாசம் சுத்திட்டு வந்து சொல்லுறாங்கிட்ட. இந்த நாய் பண்ணி தான் கிட்ட சேர்க்க மாட்டாங்க. அவன் தினகர பையன், பெருமாட்டு பையன், இந்த பித்தியார பையன், பால் தினகர ஊரை கொள்ளையடிச்சு மோனிசாத்திர பையன், இந்த ஆரன் பால் இருக்கிற திட்டு போல மகா திருட்டு பையன். ஏசு 5 அப்ப 2 மீன் ஆசி வச்சு கொடுத்தாரு. 5 அப்ப 2 மீன் 5000 10,000 பிடிக்கிட்டு இருக்கான். மகாபிர கொலைகாரன், இயேசுவின் நாமத்தை சொல்லி கொலையடிக்கிறவன், பெரும் பொய். இவனு உரத்த தீர்க்கதரிசனம் எல்லாமே பொய். நான் அப்பயே திட்டினேன். நல்ல வேலை இப்ப என்ன போல என்ன நிறைய பேர் எழுப்பி திட்டுறதுனால நான் சந்தோஷப்படுறேன். ஒரு துன்மார்க்கனை, பேய்மவனை, போலி பயலை கண்டிக்கும் போது நான் கண்டிக்கிறேன். அதனால நீ தாழ்மை இல்லையா? எத்தனை குடும்பம் நான் வாழ வச்சிருக்கேன்னு தெரியுமா உனக்கு? இந்த லூசு பயலுக்காக நான் இந்த வார்த்தையை நான் சொல்றேன். 11ஆவது வகுப்பு படிச்ச ஒரு பயலை கிழிஞ்ச டவுசரோட வீட்டுக்கு வந்தான். அவனை என் வீட்டில் தங்க வச்சு, நாங்க சாப்பிட்ற சாப்பாடே சாப்பிட வச்சு, அவனை காலேஜ் படிக்க வச்சு, வேலை வாங்கி கொடுத்து, கல்யாணம் பண்ணி வச்சு, புறம்போக்கு இடத்த பட்டா போட்டு 3 சென்ட் 50 லட்ச ரூபா மதிப்புள்ள வீட்டை கட்டி கொடுத்து, அந்த வீடை கட்டுற வரைக்கும் 10 வருஷமா எங்க வீட்டில் தங்குறான். எங்க மனைவி தான் சமைச்சு சாப்பாடு போடுறான். அவனுக்கு அவன் வந்த பொண்டாட்டிக்கு சேர்த்து 2 குழந்தை எங்க வீட்டில் பிறந்தது. கடைசியா எல்லாம் நலமாய் வந்தோடனே ஒரு இன்னைக்கு அவன் கையில ஒரு 70 லட்ச ரூபா சொத்து இருக்குது. புரியுதா? என் லூசு பேல ஓசன் போட்டு லூசு பேல கமெண்ட் போடுறிய, நீ செஞ்சிருக்கியா? இந்த இன்னைக்கு நான் பெரிய பிரான்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம பேரெல்லாம் சொன்ன அவன் எவனாவது அப்படி செஞ்சிருக்கானா? ஒரு குடும்பம், ஒரு தனிப்பட்ட மனித கொண்டாந்து, வாடிவ பேரை கொண்டாந்து உருவாக்கி வளர்த்து சோறு போட்டு 10 வருஷமா ஒரே குடும்பம், ஒரே சாப்பாடு, ஒரே சமையல். எந்த கிறுக்கு பிள்ளையும் செய்யல. நாங்கள் செஞ்சிருக்கேன். அங்க தாழ்மையை பார்க்கிற அந்த செயலை, இவ்வளவு பெரிய செயலை பெத்த ஆயப்பன் செய்யல. அப்ப கை கால வராம ஸ்டோப் வந்து செத்துட்டான்.
அம்மாவுக்கு இப்ப கை காலமா ஸ்ட்ரோக்ல இன்னைக்கு சாவலாமா நாளைக்கு சொல்லமான் இருக்கு. 2 பொம்பளை பிள்ளைங்க, அதுல ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரே குடும்பத்துக்கு இவ்வளவு நன்மை செஞ்சிருக்கேன். ஹாஸ்பிட்டல கொண்டு போய் போட்டு ஆக்கிருக்கேன். காசை பிடுங்க, மறுபடியும் இந்த காசை பிடிங்கி கொடுங்க. என் லூசு பல மெண்டல் பல நீ செஞ்சிருக்காடு. அது மாதிரி தாழ்மை இல்லைன்ற நேரில் கிடைச்ச பலான ஒரு அறை விட்டுருக்கான். இந்த மாதிரி பொட்டப்பையன் பேரில் தெரியாத பொட்டப்பைய கையால் ஆகாத பையன் இங்க வந்து கமெண்ட் போடாங்க. ஏற்கனவே சொல்லிருக்கேன். போட்டியா சத்தியம் புரிஞ்சுச்சா இல்லையா அதை வந்து பேசு. எவனும் பேசாத மகாபிரிய மறைமுறை பேசிக்க. அதுவும் மண்டையில ஏறல உனக்கு பேய் பண்ண பேய் பண்ண கமெண்ட் போடாங்க, ஓடிட்டு. இப்போ நான் கண்டிக்கிறேன். ஏனால் என் தாய்மொழி சொல்ல முடியாது. என்னுடைய தாழ்மை குறித்து கர்த்தர் சொல்லுவார். யாருக்கு முன்னாடி தாழ்மை? கர்த்தருக்கு முன்னாடி, உண்மையான கடவுளுடைய பிள்ளைகளுக்கு முன்னாடி, உண்மையான கடவுளுடைய ஊழியர்களுக்கு முன்னாடி, நீதி நேர்மை உண்மை சத்தியமாய் நடக்கிற கிறிஸ்தவ சகோதர சகோதரிக்கு மத்தியில தாழ்மையை காட்டணும். அங்க கோபப்பட அவசியமே இல்லை, கண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உண்மை நீதி நேர்மையா இருக்க கர்த்தருடைய பிள்ளைகள் அங்கு அன்பு, தாழ்மை, சந்தோஷம், மகிழ்ச்சி, ஐக்கியம், ஆனந்தம், கணிப்பெல்லாம் பார்க்கலாம். ஆனால் அந்த பேய் போடுற பேய்ப்பெல்லாம் கமெண்ட் போடாது. உன்னை யாரும் கூப்பிடல நான், புரியுதா? இந்த வெளிப்பாடு புஸ்தகம் தண்டனைக்குரிய புஸ்தகம், தீர்ப்பு கூறுற புஸ்தகம், கண்டிக்கிற புஸ்தகம், கூடவே மனம் திரும்ப சொல்லி வாய்ப்பு கொடுத்து ரட்சிப்பை கொடுக்கிற புஸ்தகம். இப்ப நான் சொன்ன இந்த விளக்கம் அந்த 3 வசனத்துல இருக்குது. என்ன அது? 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனம் பார்க்கும்போது ஒரு தூதன் அங்கிருந்து இறங்கி வருகிறார். அவருடைய பிரகாசத்தினால் பூமி பிரகாசம் சொல்லப்படும். வாசி கேட்போம். வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரம் உடையவனாய். அந்த 17ஆம் அதிகாரத்துல நான் சொன்ன அந்த 9 ராஜ்யம் எப்படி சாதிக்கப்பட போகுது சொன்னோம் இல்லையா? அதுல 6வது ராஜ்யத்துல இருக்கும்னு சொன்னோம் இல்லையா? அப்ப 9 வரைக்கும் என்ன நடக்குன்னு தெளிவா சொன்ன பின்பு இவைகளுக்கு பின்பு 6வது ராஜ்யம் விழுந்த பின்பு 7வது ராஜ்யம் வரும் பொழுது தூதன் வருவார். வானத்திலிருந்து பறந்து வர கண்டேன். அவர் என்ன சொல்றாரு? வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. அந்த தூதனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. அவன் பலத்த சத்தமிட்டு, அவன் சாதாரண சத்தம் போடலையா, பலத்த சத்தமிட்டு மகாபாபிலோன் விழுந்தது விழுந்தது. மகாபாபிலோன் விழுந்தது விழுந்தது. அது பேய்களுடைய குடியிருப்பும், அது பேய்களின் குடியிருப்பும், சகலவித அசுத்தாவிகளின் காவல் வீடுமாயிற்று. அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுக்கும் கூடுமாயிற்று. அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகல பறவைகளுக்கு கூடுமாயிற்று. இந்த பறவை எல்லாம் மனிதனை குடிக்கிறது. ஏன் பறவைன்னு போட்டுருக்குன்னா, பல உலகத்தின் பல பாகங்கள் பறந்து ஏரோப்ளேன பறந்து வந்து குடியிருப்பான். பறவை பறந்து வந்து கூட்டில் குடியிருக்கிறது போல உலகத்தின் பல பாகங்களிலிருந்து வந்து அந்த ஈராக் தேசத்தில் பாபிலோன் என்ற இடத்தில் வானளாவிய 1.5 கிலோமீட்டருக்கு மேல பயங்கரமான ஒரு கட்டடத்தை கட்டி அங்கே ஹெலிகாப்டர் இறங்குறது மாதிரி சகல வசதிகளும் நிறைந்த நியூ டெக்னாலஜிஸ், என்ஜினியரிங் டெக்னாலஜி, கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, இப்படி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சயின்ஸ் டெக்னாலஜி, இப்படி பலவிதமான சிறந்த பொறியியல் வல்லுநர்களால் கட்டப்பட்ட புதிய டெக்னாலஜிகளை வச்சு, தொழில்நுட்பங்களை வச்சு இதுவரைக்கும் உலகத்தில் இல்லாத அளவுக்கு கட்டணம் கட்டுவான். அதுல எல்லாரும் பறந்து போய் ஹெலிகாப்டர் அங்கே இறக்கி நிற்க வச்சுட்டு குடியிருப்பான். எல்லாம் தெளிவாக சொல்லப்படுது. அப்ப தூதன் இறங்குவார், அதை இடிப்பார், தரமட்டமாக்குவார். அததான் சொல்றாரு, விழுந்தது விழுந்தது மகாபாபிலோன் விழுந்தது, நொறுக்கி தரமட்டமாகிறோம். நேற்றைய தினம் ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் 21 முறை ஜப்பான் வந்திருக்கு. இந்த ஜப்பான் சைனால வந்து வலுசொற்ப குடியிருக்கிற இடம். சீனா நாட்டுடைய அரசாங்கத்துடைய முத்திரை என்ன தெரியுமா? இந்த வலுசொற்பம். அப்ப அந்த நாட்டினுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படித்தான் இருக்கும். வலுசொற்பம் அதனுடைய உருவத்தை தான் அங்க வைத்திருக்கிறார்கள். ஆகவே 21 முறை நிலநடுக்கம் வந்திருக்கு. கட்டடங்கள்லாம் ஆடி இருக்கு. இவைகள் மத்தியில
கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பார், போஷிப்பார், பலன் தருவார், உயர்த்துவார், தேவைகளை சந்திப்பார், ரட்சிப்பார், கண்ணின் கருவளி போல பாதுகாப்பார். எவ்வளவுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அப்படி நடக்கும். அதே தான் இப்ப நம்ம பேசுற இந்த வீடியோல தேவன் ரொம்ப நல்லவர் என்பது அங்க காட்டுது. முதல்ல ஒரு தூதன் பறந்து வந்து இந்த உலகத்தை அழிவை பத்தி பாபிலோன் விழுந்ததை பத்தி சொன்னாரு. பின்பு வேறொரு தூதன் சொன்னதான் இப்ப அடுத்து நம்ம 4, 5, 6 வருஷத்தை படிச்சோம். மறுபடியும் அந்த வசனம் வாசி கேட்போம். அந்த 4ஆம் வசனம். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாகி, அது என் ஜனங்களே. நல்லா கவனிக்கணும். இது கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு சொல்றது. என்னுடைய ஜனங்களே, நீங்கள் அவருடைய பாவங்கள் குற்றப்பட 1ஆம் வசனத்துல வெளிப்பட்டு இருந்த தூதன் அனுப்பப்பட்டது, அழிவை கொடுத்ததெல்லாம் உலகத்துக்கு, உலக மக்களுக்கு, கர்த்தரை அறியாதவனுக்கு, கர்த்தருடைய ஜனங்கள் அல்லாதவர்களுக்கு. என் மூலமா கர்த்தர் கொடுத்த தீர்க்கதரிசனம் தான். ஆனா கர்த்தருடைய அல்லாதவர்களுக்கு அப்படி, கர்த்தரை உடையவர்களுக்கு எப்படி? அதே தான் இங்கேயும் போடுது. ஈராக் பாபிலோன் தேசத்தில் வானளாவிய உயரத்தை கட்டி சகல தலைவர்களும், செல்வந்தர்களும், சினிமாக்காரனும், தொழிலதிபர்களும், திராவிடிகளின் தலைவனும் செல்வ செழிப்பில் கொள்ளையடிச்சு கூட கொள்ளையடிச்சு அங்க வரவெல்லாம் அவ்வளவு அக்கிரமக்காரன், அநியாயக்கார போலும் பேய் தான் இருப்பான். ஒருத்த உண்மையா பிறந்து வந்து உண்மையா உழைச்சு வாழ்ந்தானா அவனால ஒரு இடத்த வாங்கி ஒரு வீட்டை கட்டி பிள்ளைகளை நல்வழிப்படுத்துறதுக்கே 10,000 வருமானம், ஒரு அரசு வருமானத்தை வாழ்றோம்னு சொல்றேன். இந்த மாதிரி கட்டணத்தை குடியிருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏரோப்ளைனை பறந்து போகணும்னா ஊரை கொள்ளையடிச்சு, மக்களை குறைச்சு, அரசாங்கத்தை கொள்ளையடிச்சு, திருடி மக்கா பெரிய பாவமா அக்கிரமம் செய்யற பாவம் தான் அங்க போய் குடிக்க முடியும். நாட்டின் தலைவன் கொலைகாரப்பெல்லாம் அங்க குடிப்பான். சரி, இவை மத்தியில நாம கும்புற கடவுளாய் இயேசு கிறிஸ்து, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ரொம்ப நல்லவர், ரொம்ப 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 நல்லவர். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்தவனுக்கு தான் அவர் நல்லவர்னா என்னன்னு புரியும், மற்றவனுக்கு புரியாது. எல்லா விதத்திலும், எல்லா செயல்களிலும், எல்லா நேரங்களிலும், என்றென்றைக்கும் நான் கும்புற கர்த்தர் இயேசு கிறிஸ்து மிகவும் நல்லவர், மிகவும் நல்லவர். அவர் என்ன சொல்றாரு? எப்ப நான் அந்த தூதன் இறக்க போறேன், ஈராக் பாபிலோனை அழித்தொழிக்க போறேன், அதுக்கு முன்னாடி அந்த தேசத்தில், அந்த ஊரில் குடியிருக்கிற என் மேல் விசுவாசமா இருக்கிற, கர்த்தர் சொல்றார், என் மேல் விசுவாசமா இருக்கிற, என்னை நம்பி இருக்கிற, என்னை துதிக்கின்ற, எனக்கு சாட்சியாய் வாழுகின்ற, என் வசனத்தை கைக்கொள்கிற, என்னை பற்றி போதிக்கின்ற, எனக்காய் ஊழியம் செய்கிற என் ஜனங்களே, நான் இந்த மகா பாபிலோனை அழித்தொழிக்கும் முன்பதாக அங்கிருந்து வெளியே வந்து விடுங்கள், தப்பி ஓடி விடுங்கள். வாசி கேட்போம் அந்த வசனத்தை. நீங்கள் அவருடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகள் அகப்படாமல் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வா. அவளை விட்டு வெளியே வான்னா, இது அவள் என்றால் நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன். அவள் என்ற பதம் பொருள் 4 வித்தியாசமான பொருளில் அர்த்தம் கொள்ளும். அவள் என்றால் சாதாரண ஒரு பெண், இன்னொன்று அவள் என்றால் தேசம், பட்டணம், இன்னொன்று அவள் என்றால் சபை, இன்னொன்று அவள் என்றால் சாத்தான். இப்ப இந்த பாபிலோன் தேசமாயும் இருக்கிறது, சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறது. ஆகவே என் ஜனங்களே, அவளுடைய அந்த பாபிலோனுக்கு வரக்கூடிய அழிவில் இருந்து, அந்த உள்ள பேய் மக்களுக்கு வரக்கூடிய அழிவில் இருந்து அவளை விட்டு நீங்கள் எல்லோரும் வெளியே வந்து விடுங்கள். அந்த அழிவுக்கு உட்படாமல், அழிவுக்குள் மாட்டிக்கொள்ளாமல், அந்த அழிவில் சேதமாகாமல் தப்பித்து வந்து விடுங்கள். ஒரு அருமையான வாய்ப்பை கொடுக்கிறார் கர்த்தர். வெளிப்படுத்தும் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திலிருந்து 4ஆம் அதிகாரம் வரைக்கும் 7 சபைகளை பத்தி பேசுது. ஆவியானவர் பேசுறார். என்ன சொல்றாரு? என்ன பாவத்தை விழுந்தியா, மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஓடி போயிரு. 2 சபையை தவிர சிமனா சபையில குறையில்லை, பிலதெல்பியா சபையில குறையில்லை. மற்ற 5 சபையும் பார்த்து தேவன் சொல்கிறார், உன்கிட்ட குறை இருக்கு, உன்கிட்ட பாவம் இருக்கு, நீ இந்த மாதிரி தப்பு பண்ற, நீ கர்த்தர் விரோதமா செய்யற, இதுல இருந்து மனம் திரும்பி வெளியே வந்துரு. அந்த அழிவில்
நீ போய் நாசமடைந்து விடாதே, அந்த அழிவுக்கு உட்படாதே என்று அவளாய் என்ற அர்த்தம் கொள்ளும் சபைக்கு சொன்னார். இப்ப இங்க அவள் என்று அர்த்தம் கொள்ளும் பாபிலோன் தேசம், அதில் குடியிருக்கும் பேய் மக்கள். அவளை விட்டு வெளியே வாருங்கள். வெளியே வர்றது மட்டும் ஆண்டவர் சொல்ல, வேற என்ன சொல்றாரு பார்ப்போம். அவளுடைய பாவம் வானபரியந்தம் எட்டினது. ஓ, அந்த 1.5 கிலோமீட்டருக்கு மேல வானளாவிய பெரிய டவர் கட்டி குடியிருக்காங்க. இப்ப நிறைய டவர் கட்டிட்டு இருக்காங்க. சிங்கப்பூர் தேசத்துக்கு போனீங்கன்னா 100 மாடி, 110 மாடி, 120 மாடி வானலாம் வரும், அங்கங்க நிற்கும். கொலை யோசிச்சு பார்த்தா மயக்கமே வந்துடும். நீங்க அண்ணாந்து பார்த்தாலும் அவனுக்கு மயக்கம் வரும், அந்த மாதிரி கட்டியிருப்பாங்க. இப்படியே ஒன்று ஒன்றா கட்டி கட்டி போட்டி போட்டு உலகத்திலே நம்பர் 1ன்னு ஒன்று கட்டுவான். அதான் விழும். அவளுக்கு கர்த்தர் வாதையை கொடுக்க போறார், அழிவை கொடுக்க போறார். வெளியே வந்து விடுங்கள். வந்ததோடு மட்டுமல்ல, என்னென்னமோ சொல்றாரு பார்ப்போம். அவளுடைய பாவம் வானபரியந்தம் எட்டினது. அவளுடைய பாவம் வானபரியந்தமும் எட்டியது. அநியாயங்களை தேவன் நினைவு கூர்ந்தார். அவளுடைய அநியாயங்களை தேவன் நினைவு கூர்ந்தார். அவள் உங்களுக்கு பலனளித்தது போல. அப்ப அந்த தேசத்துல நம்முடைய கர்த்தருடைய ஜனங்கள் குடியிருக்கும் போது இந்த பேய் பிள்ளைகள், அக்கிரமக்காரர்கள், பாவிகள், அதிகார திமிர், பண திமிர், கொழுப்பு, இதுல மேட்டிமையாய் வாழ்ந்து அங்கே உண்மையாய் வாழ்ந்த தெய்வ பிள்ளைகளுக்கு உபத்திரவத்தை, துன்பத்தை, கஷ்டத்தை கொடுத்தாங்கல்ல, அவங்க மன்னிச்சுடன்னு சொல்ல கிறுக்கு பெறலாம். இன்னைக்குள்ள இந்த மெண்டல் ஊழியக்கார பிள்ளைகள் சொல்லிக்கிறது என்னவென்றால், அவர் அப்படியே மன்னித்து விடுங்கள், ஒவ்வொரு நீங்கள் அப்படியே விட்டு விடுங்கள். நீ என்ன ஏசுனாரோட பெரிய இறக்கம்னா? அவரே சொல்றாரு, மன்னிக்க சொல்ல. என்ன சொல்றாரு பாப்போம். அவள் உங்களுக்கு பலனளித்தது போல நீங்கள் உண்மை உத்தமாய் வாழ்ந்த பொழுது அவள் எப்படி உங்களுக்கு 1 மடங்கு உபத்திரவத்தை, துன்பத்தை கொடுத்திருந்தால் நீ திருப்பி 2 மடங்கு கொடுன்றார். வாசி ஏற்போம். நீங்களும் அவளுக்கு பலனடையுங்கள். நீங்களும் அவளுக்கு பலனடையுங்கள். அவளுடைய கிரியைக்கு தக்கதாக, அவளுடைய கிரியைக்கு தக்கதாக அவளுக்கு இரட்டிப்பாய் பலன் கொடு. லூசு மெண்டல் போல பாச போல என்கிட்ட வராத. நான் கர்த்தருடைய ஊழியக்காரன், நான் கர்த்தருடைய சிந்தை செய்யறேன். உன் மண்டையில நான் செய்யறது ஏறல, உனக்கு புரியல, நீ அந்த மாதிரி பழகலன்னா இந்த பேய் மோனிசிலாசரு, இந்த பெட்மான்ஸ் பிச்சைக்கார பையன், அந்த ஊரை கொள்ளையடிச்ச பால்தரன் பையன், டபுளா ஊரை கொள்ளையடிச்ச அந்த ஆனந்த் பால் பையன், இந்த நாய் பண்டிகளோட சேர்ந்துக்கிட்டு நீ அப்படியே போ, சாவு. என்கிட்ட வந்து பேசாத. நீ கும்புற கடவுள் வேற, நான் கும்புற கடவுள் ஏசு ஒரிஜினல். அவர் தான் சொல்றாரு, அந்த தேசத்துக்குள்ள என் ஜனங்களாகி நீங்கள் வாழும் பொழுது உங்களுக்கு துன்பம், தொல்லை, கஷ்டம், பாடு, உபத்திரவங்கள் கொடுத்தாங்க இல்ல. இப்ப நான் அதை அழிக்க போறேன். கர்த்தர் சொல்ற, நான் அழிக்க போறேன். அதுக்கு அந்த அழிவுல நீ உடம்புல வெளியே வந்துட்டு ஓடிப்போன்னு சொல்ல 2 மடங்கு திரும்ப கூடுறாங்க. ஏசு ஒருத்தன் ஓங்கி கணத்துல அடிச்சா, ஏசு அப்படியே தாழ்மையா இன்னொருக்க நல்லா அடிங்க அப்படிங்களா, அப்படி குனிஞ்சு கொடுக்கல. டேய், நான் தகாததை சொன்னா சொல்லு, ஒப்புவி. தகுதியாய் சொன்னேன் என்றால் என்னை ஏன் அடிக்கிறான்னு கேட்டு கேட்டார். அது ஏன் கடவுள். தாழ்மையை பத்தி பேசுற கிறுக்கு நாய, உனக்கிட்ட தாழ்மை இருக்கா? உன்னை நான் பார்க்குறேன், உன் தாழ்மை எப்படின்னு. வாடா என்னோட தங்கடா 6 மாதம் அல்ல, உன் இடத்துக்கு நான் வரேன். பேரை முறை போட நாய, பேரை போடுவோங்க. ஓவுசுன்னு போட்டு திமிர் கொண்டு பேசியிருக்கிற திமிர் கொண்ட நாய். ஏசு சொல்றா டபுள் மடங்கு திருப்பி கொடுறான்ற. யாரை? சாத்தான் மக்களுக்கு. இந்த பயலுக்கு நான் பேரை சொல்லி திட்ட பொருளுக்கு அன்பு நான் தெரியாது, ஐக்கியம் நான் தெரியாது, இரக்கம் நான் தெரியாது. ஒன்னு தெரியும், ஏசு பேரை சொல்லி பொய்யா சொல்லி கொள்ளையடிச்சு கொடி சொன்னாங்க தெரியும். இப்போ இந்த மோனிசிலாசர் நாய் பண்ணி பய உபவாசம் ஜமான 100 ரூபா ஆன்லைன்ல புக் பண்ணுமா? எங்கடா போட்டு பைபிள்ல? ஏசுனார் அப்படியா சொன்னாரு? நீயோ உபவாசிக்கும் போது உன் அறை கதவை பூட்டி அந்தரங்கத்தில் ஜெபம் பண்ணு. உன் உபவாசம் பண்ண எவன்னு சொல்லாத, இப்படி கோயிட்டு இருக்காத. உபவாசம் வான்னு கூப்பிடாத. காசு 100 ரூபா கொடுன்னு கேட்காத. பேய் பெறலாம். இப்படியான பைபிள் உபவாசம் இருக்கா? இவனை போய் நான் கொஞ்சணுமா? தூக்கி போட்டு மிதிக்கிறவன கர்த்தர் செய்வார். அவனை போய் கேள்றான், லூசிபர் என்கிட்ட வந்து கமெண்ட் போடாது. இங்க என்ன சொல்றது? வெளிப்படுத்த சொல்ற டபுளா கூடுறான்னு. டபுளானா
நீ குடியிருக்கிற கடவுளை ஒரு பிள்ளை ஒரு வீட்டை இடிச்சானா 2 வீட்டை இடி டபுள். இதுதான் வெளிப்பாடு கடைசி காலங்கள். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த 33 வருஷம் ரட்சிப்பை கட்டளையிறதுக்காக வந்தாரு. ரட்சிப்பை பத்தி பேசினார், ஐக்கியத்தை பத்தி பேசினார், சபையை பத்தி பேசினார். ஆனாலும் நீதி உண்மையை பேசினார். இங்க ஆவியானவர் சொல்றார் டபுள் மடங்கு கொடு. வாசிக்கப்போங்க. அவள் உங்களுக்கு கலந்து கொடுத்த பாத்திரத்தில் ரெட்டிப்பாக அவளுக்கு கலந்து கொடுங்கள். அவள் அந்த பாபிலோன் தேசமும் அதில் குடியிருக்கிற பேய் பிள்ளைகளுமாய் அவள் கர்த்தருடைய ஜனங்களாய் என் பிள்ளைகளை எப்படி உபத்திரப்படுத்தினார்களோ, துன்பப்படுத்தினார்களோ, பாதித்தார்களோ, வேதனை கொடுத்தார்களோ, அது போல அவன் 1 மடங்கு செஞ்சால் டபுள் மடங்கு கொடுறாங்க. ரெட்டிப்பாய் அவர் கலந்து கொடுங்கள். அதான் இந்த காணொலி பதிவில் நான் தேவன் நல்லவர்னு சொன்னேன். எப்பொழுதுமே ஒரு தேசத்தை அழிக்க தேவன் ரெடி ஆயிட்டார்னா, இறங்க போறார்னா, நல்ல கர்த்தர் அதில் உள்ள தம்முடைய பிள்ளைகளை தப்பி போகும்படி சொல்லுவார். இஸ்ரேல் யுத்தத்தை என்ன சொன்னாங்க? குண்டு போட போறோம், சுரங்கப்பாதை அழிக்க போறோம், இந்த பேய் போல அமாசை ஒழிக்க போறோம், நீங்க எல்லாம் தப்பிச்சு ஓடி போயிரு. ஒரு 15 நாள் டைம் கொடுத்தாங்க. தேதான் கடவுள் சொல்வார். இல்லை நான் என் ஊரை விட்டு எப்படி போவேன், நான் என் கட்டின வீட்டை நான் கையால் கட்டின வீட்டை விட்டு எப்படி போவேன், நீ அங்கேயே ஒரே குண்டை காலி பண்ணுவேன். நான் இப்போ பேசுறது சத்தியம் இஸ்ரேலுக்கு பொருந்தும். 1400 பேரை கொன்னான். இப்போ எத்தனை பேரை கொண்டிருக்கான் இஸ்ரேலு? ஹமாஸ் தீவிரவாதிகள் 1400 பேரை கொன்னாங்க. அந்த இஸ்ரேல் இராணுவ போர் வீரர்களோடு சேர்த்து சொல்கிறேன். அக்டோபர் 7ஆம் தேதி மட்டும் சொல்ல, யுத்தத்தில் நடந்த போர் வீரருக்கு ஒரு சல்யூட். இஸ்ரேலுக்காக யுத்தம் பண்ணி மறித்த இராணுவ வீரர்களுக்கு ஒரு சல்யூட். அவர்கள் தேவன் ஆசீர் வழங்குவார், பாதுகாப்பு. நான் ஒவ்வொரு நாளும் இஸ்ரேலுக்காக காலை மாலையும் ஜெபிச்சுட்டு இருக்கேன். நேரம் கிடைக்கும் போலாம் ஜெபிக்கிறேன். அப்படி ஜோமனை சொல்லி சங்கீதம் 122 8ஆம் வசனத்தில் போட்டு 6, 7, 8 தொடர்ச்சியாக படித்தா புரியும். இஸ்ரவேலின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ள பாக்கியவான்கள் அவர்கள் அவர்கள் வாழ்வில் சுகித்திருப்பார்கள். இப்போ இந்த இஸ்ரேல் தேசத்தில் அதெல்லாம் சொல்றாங்க, தப்பிச்சு ஓடி பேரு, அழிக்க போறோம், குண்டு போட போறோம், சுரங்கப்பாதை அழித்தொழிப்போம், இடித்து தள்ளுவோம், இந்த பேய் போல அழித்தொழிப்போம், குண்டு போடுவோம், ஓடி பேர். அது போல இயேசு கிறிஸ்து ராஜாவாய் கர்த்தா இறங்கும் முன்பதாக அவர் வருகைக்கு முன்பதாக நடக்கும் பல அடையாளங்களில் இது ஒன்று. அந்த பழைய அடையாளங்களில் இதுவும் ஒரு அடையாளம். அந்த அடையாளம் தான் மக்கா பாபிலோன் விழுந்தது. வீழ்த்துறதுக்கு முன்னாடி கர்த்தர் என்ன சொல்றார்? என் ஜனங்களே, என் நாமத்தை பற்றி கொண்டவர்களே, எனக்காய் விசுவாசமாய் வாழ்ந்தவர்களே, உறுதியாய் நின்றவர்களே, உண்மையாய் ஊழியம் செய்தவர்களே, என் நாமத்தினால் என் நாமத்திற்காக நீங்கள் பட்ட பிரயாசங்கள் அதை நான் அறிந்திருக்கிறேன். என் ஜனங்களை நீங்கள் வெளியே வந்து விடுங்கள், நான் அந்த தேசத்தை வீழ்த்தி அழித்து ஒழிப்பேன். ஆகவே இதை பார்க்கிற கேட்கிற நீங்கள் உங்களையும் இந்த வீடியோ பார்க்கிற கேட்கிற விசுவாசிக்கிற உங்களையும் கர்த்தர் காப்பார். இதுக்கு விரோதமா பேசுறப்பல கர்த்தர் அழிப்பார். நன்றி, வணக்கம்.